இந்த ஆராதனை நடுவேன் என் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். என் முழு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி வருகை இருக்குமானா அல்லது எங்கள் நாட்கள் முடிந்து நாங்கள் வரும்பொழுது குடும்பத்தில் 2-3 பேர் விடப்பட்டு அல்லது அங்கே அப்பாவோ அம்மாவோ விடப்பட்டு நாம மாத்திரம் போயிருந்தா அங்க பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவன் கதறினது போல நம்முடைய பிள்ளைகளோ அப்பாவோ அம்மாவோ கதறும் போது இதுதான் நடக்கிற சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது. அப்படி ஒரு காரியம் நடந்து விட்டா அது நித்தியம் அல்லவா? அங்கிருந்து வருவதற்கான வழியே இல்லை இல்லையா? ஆனால் இப்போது வழி இருக்கு, இன்றைக்கு வழி இருக்கு. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க பெற்றோரா வந்திருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. இந்த ஆராதனையில பிள்ளைகளாக நீங்க வந்திருந்தா உங்க பெற்றோர் வரலன்னா இந்த ஆராதனை ஒப்பு கொடுங்க. நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்கிறோம்பா. குடும்பமாய் ஆராதிக்கிறோம். வெறும் பூமியில மாத்திரமல்ல, நித்தியத்தில நாங்கள் வந்து ஆராதிக்கிறோம். எல்லா கண்களையும் மூடி ஒரே நிமிஷம் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்பா. பரிசுத்தமாக வாழ வைக்க எங்களுக்கு தெரியாது, எங்களால முடியாது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்கு கையில இருக்கு. எங்க பார்த்தாலும் பாவம் கையிலேயே இருக்கப்பா. நீங்க தான் பாதுகாப்பு தர முடியும். இதோ இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கண்களையும் மூடி. ஏற்கனவே சொல்லிட்டேன், பிள்ளைகளாக வந்து உங்க அப்பா அம்மா ஒப்பு கொடுங்க, உங்க உடன்பிறப்புகளை ஒப்பு கொடுங்க. பெற்றோர் மாத்திரம் வந்து பிள்ளைகள் வரலன்னா உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ரத்தத்தால கழிவு பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கு அவங்கள வரணும்பா. நானும் என் குடும்பம் உம்மையே ஆராதிப்போம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தாள் படித்து முற்றிலும் 100% சரண்டர் பண்றோம்பா. சொல்ல முடியுமா சபை? முழங்கால் படியில நமக்கு இடம் இல்லை. ஆனா மனசை தாழ்த்தி அவருடைய கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்பு. நானும் நானும் என் குடும்பம் முழுவதும் உம்மையே ஆராதிப்போம். உயிர் இருக்கிறவர்கள் உம்மையே செய்வோம். பிள்ளைகளுக்கு வழிகள் தாமதிக்குமானால் சொல்லுவோம், உமக்காக ஓடுவோம், சொல்லுவோம். இயேசுவா கேட்ட கர்த்தரையே செய்விப்பது, கர்த்தரை மட்டும்தான் ஆராதனை செய்வது உங்களுக்கு ஆகாததா தோன்றினா வேற யாரை செய்விப்பீங்க? வேற எந்த தெய்வம் இருக்கு? உலகத்தை உண்டாக்கின ஒரே ஒரு தெய்வம், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே ஒரு கடவுள், நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இயேசு. இந்த தெய்வத்தை ஆராதனை செய்வது உங்களுக்கு விருப்பமில்லாம போகுமானா அல்லது ஒரு கடமையாக மாறி போகுமானா வேற யாரு நீங்க சேவிக்க போறீங்க? நம்மை பாதுகாத்த கடவுளுக்கு வேற எந்த கடவுளுக்கு நன்றி செலுத்த போறீங்க? இவரே மெய்யான தெய்வம். அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லாம நானும்
என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். அவருக்கு கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க, உமக்காக நாங்க வாழ்வோம், உமக்காக ஓடுவோம், உயிர் இருக்கிறவர்கள் ஏதாவது செய்வோம். சொல்லுங்க சொல்லுங்க, நானும் என் குடும்பம் எல்லாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காக